சாவகச்சேரி நகராட்சி மன்றத்தின் ஆட்சி அதிகாரத்தை திருவிழச்சீட்டு முறை மூலம் தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இணைந்து கைப்பற்றியுள்ளது. சாவகச்சேரி நகராட்சி மன்றத்தின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்று பிற்பகல் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபு தலைமையில் நடைபெற்றது. தெரிவு செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த வரேந்திரன் ஸ்ரீபிரகாஷ் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டார். அத்தோடு இன்னுமொரு தெரிவாக இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த அருணாச்சலம் கைலாயப்பிள்ளை முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டார். சபையில் 2 தவிசாளர் வேட்பாளர்கள் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டதன் பிரகாரம் தெரிவு தொடர்பில் வாக்கெடுப்பு நடாத்துவதாக அறிவிக்கப்பட்டது. இதன்போது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த வரேந்திரன் ஸ்ரீபிரகாஷுக்கு ஆதரவாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த 5 உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த 2 உறுப்பினர்களும் என 7 உறுப்பினர்கள் வாக்களித்தனர். இதேவேளை இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த அருணாச்சலம் கைலாயப்பிள்ளைக்கு ஆதரவாக இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த 6 உறுப்பினர்களும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த 1 உறுப்பினரும் என மொத்தமாக 7 உறுப்பினர்கள் வாக்களித்தனர். அத்தோடு தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த 3 உறுப்பினர்கள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாது நடுநிலையாக செயற்பட்டிருந்தனர். தவிசாளர் தெரிவுக்கு போட்டியிட்ட 2 உறுப்பினர்களும் தலா 7 வாக்குகளை பெற்ற நிலையில் திருவுளச்சீட்டு முறை மூலம் தவிசாளர் தெரிவு இடம்பெற்றது. இதன் பிரகாரம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த வரேந்திரன் ஸ்ரீபிரகாஷ் புதிய தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார். அதனை அடுத்து உப தவிசாளர் தெரிவுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த ஞானப்பிரகாசம் கிஷோர் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டார். இன்னுமொரு தெரிவாக இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த அருணாச்சலம் பாலமயூரன் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டார். இதன்போது இடம்பெற்ற தெரிவின் போது போட்டியிட்ட 2 உறுப்பினர்களும் தலா 7 வாக்குகளை பெற்றுக்கொள்ள திருவுளச்சீட்டு முறை மூலம் பிரதி தவிசாளர் தெரிவு இடம்பெற்றது. இதன் பிரகாரம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த ஞானப்பிரகாசம் கிஷோர் புதிய உப தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார். சாவகச்சேரி நகராட்சி மன்ற எல்லைக்குள் வசிக்காதவர் என வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உறுப்பினர் ஒருவருக்கு சபை அமர்வில் கலந்து கொள்வதற்கு உயர் நீதிமன்றம் இன்று இடைக்கால தடை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தவிசாளராக வழிமொழியப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 2 உறுப்பினர்களில் யார் தவிசாளராக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பது தொடர்பாக வாக்கெடுப்பு ஒன்று இடம்பெற இருக்கின்றது. அதிலே நான் பெயர் குறிப்பிடப்படுகின்ற உறுப்பினர்கள் தாங்கள் பகிரங்க வாக்கெடுப்பை விரும்புகிறார்களா அல்லது ரகசிய வாக்கெடுப்பை விரும்புகிறார்களா என்ற விடயத்தை இங்கு தெரியப்படுத்த வேண்டும். யோகநாதன், உங்களுடைய கருத்து? சுப்பிரமணியம் நிதிகேசன், கனகசபை கஜிதன், அருணாச்சலம் பாலமயூரன், வரேந்திரன் பிரகாஷ், ஜெயக்குமார் ஜெயபிரதாஸ், ஞானப்பிரகாசம் கிஷோர், வடிவேல் ஸ்ரீபிரகாஷ். பகிரங்க வாக்கெடுப்பு. அதே சமயம் நாங்கள் தந்த கடிதத்துக்கு பங்கம் இல்லாமல் நாங்கள் இந்த வாக்கெடுப்பில் பங்கு பெற்றோம். தங்களுக்கு தந்த கடிதத்துக்கு சார்பாக முத்துலிங்கம் கோகுலராஜ் பகிரங்க வாக்கு. குணரட்னம் பிரணவராசா பகிரங்க வாக்கு. மனோகரன் விஷயலட்சுமி, சாரதபவானி சுந்தரலிங்கம், அருணாச்சலம் கைலாயப்பிள்ளை, தேவராசா நிஷாந்தன், ஸ்ரீதர் நிலக்ஷன்,
இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிய கிடைத்துள்ளது. அதனால் நாங்கள் அதில் இந்த இடத்துல அனுமதிக்கல. அந்த கட்சியிலிருந்தும் அதை ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அவர் இந்த கூட்டத்தை போஸ்ட்போன் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு கொழும்புல இருந்து ஏஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அந்த அவன் வந்து இடைக்கால தடை இது சம்பந்தமாக ஏனைய உறுப்பினர்கள் சம்பந்தமாக அப்படின்னா அதை நாங்கள் ஒரு வாக்கெடுப்பில் எடுப்போம். சம்மதம் முடிவைத்தான் பார்க்க வேண்டி இருக்கும். எங்களுக்கு வந்து இப்ப கோரம் இருக்கிறபடியா நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்தலாம் என்ற அடிப்படையில தான் நாங்க நடத்துறோம். அவை இந்த கோரிக்கையை நான் இதுல சமர்ப்பிச்சிருக்கிறேன். ஒரு நபர் எங்களுடைய கட்சியினுடைய ஒரு நபருக்கு தரவில்லாத இந்த கூட்டம் இன்னொரு நாளைக்கு பின்போடப்பட வேண்டும். ஏனென்றால் அந்த நபருக்குரிய தீர்ப்பு இன்னும் சரியாக நீதிமன்றத்தில் வரவில்லை. இன்னொரு ஜனநாயக இது வந்து வாக்கால தான் நாங்கள் இந்த தவிசோட தெரிவிச்சு எல்லாமே இருக்கு. அவர் சபைக்கு வந்தால் ஒரு என்ன கோரிக்கை நான் இதுல சொல்லி இருக்கிறேன். இருந்தாலும் நாங்கள் இந்த தெரிவை இன்னைக்கு செய்வோம் என்ற முடிவுல தெரிவை செய்யறோம். இதுல நீங்க வாக்கெடுப்பு செய்யலாம். சில வேளை அவாக்கு நீதிமன்றத்தால் அவ பங்கு பெற்றலாம் என்று சொன்னால் அவன் வாக்கு இல்லாமல் எல்லாம் அந்த தீர்ப்பு பங்கு பெற்றலாம் என்று ஒரு நடவடிக்கைக்கு போகலாம். இப்போதைக்கு இப்ப நாங்கள் சபையை தெரிவு செய்வோம். வேண்டாம், நாங்கள் இதை இல்ல அது நாங்க இதுல வந்து நாங்க ஏற்கனவே எல்லாம் செய்து கொண்டு வந்துட்டோம். பகிரங்க வாக்கெடுப்பு வந்து ஒரு உறுப்பினர் இல்லாம இல்ல ஒரு உறுப்பினர் எங்களுக்கு இந்த விடயத்துல எங்களுக்கு நீதிமன்றத்தால இந்த கூட்டத்தை நடத்த வேண்டாம் என்று தடை விதிக்கப்படவில்லை. எங்களுக்கு அந்த உறுப்பினருக்கு மட்டும்தான் தடை விதிக்கப்பட்டதை வச்சுக்கொண்டு நாங்க நடத்துறோம். சரி, அப்ப இதுல வந்து எல்லாருமே பகிரங்க வாக்கெடுப்பு என்று தெரிவு செய்யப்பட்டுள்ளதால நாங்க வேறு ஆப்ஷனுக்கு போக தேவையில்லை. அந்த வகையில இந்த பகிரங்க வாக்கெடுப்புக்கு நாங்க வரோம். ஒருத்தருக்கு நான் பயப்படல. இல்ல, நான் வந்து இந்த கடமையை தான் நான் செய்யறேன். இன்னொரு ஆனபடியா நீங்க இந்த விழாவின் உறுப்பினரை கேளுங்க. இந்த உறுப்பினரை வந்து இதுல வந்து கேளுங்க. நீங்க பகிரங்க வாக்கெடுப்புல கேளுங்க. இந்த இதை ஒத்தி வைக்கிறதா இல்லையான்னு சொல்லி அதுல ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லி பெரும்பான்மை உங்களுக்கு நிரூபிக்குமா இருந்தால் நீங்க ஒத்தி வைக்க, இல்லாட்டி இந்த இடத்துல சபை நடத்துங்க. ஒரு சட்ட உரிமையை வந்து நாங்க முதலில் அது சரியோ புள்ளியோ வந்து தீர்மானிக்கப்படல நீதிமன்றத்தால. இதற்கான தடை உத்தரவு தான் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில வந்து நீங்க என்ன செய்யணும், இதை கேளுங்க, பெரும்பான்மையை கேளுங்க. இதுல வந்து உங்களுக்கு பெரும்பான்மை வந்து சொல்லுது இந்த வாக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொன்னா உடனடியாக வாக்கெடுப்பு நடத்துங்க. இல்ல பெரும்பான்மை சொல்லுது இல்ல வாக்கெடுப்பு நடத்தினாலும் சொல்லுங்க. எனக்கு இப்பதான் கால் வந்தது. அதுக்கு நீங்க மேலாளர்களுக்கு தானே உங்களுக்கு அதுல சொல்லப்பட்டிருக்குது அந்த நபருக்கு தான் தற்காலிக தடை போடப்பட்டிருக்கோம். கூட்டத்தை நிப்பாட தேவையில்லை என்று சொல்லப்பட்டு ஒருவேளை நீதிமன்றத்தால் அவாக்கு சாதகமான பதில் வந்து அவன் அந்த சபையில பங்கு பெற்றலாம் என்று சொன்னால் அவன் வாக்குக்கு என்ன செய்ய முடியும்? இல்ல அது திரும்ப பிறகு என்ன கொண்டு வர முடியும்? தெரிவு செய்யப்பட்ட தவிசாலும் இப்படி நான் நீக்கிறது என்ன வழிகள்? கலந்து கொண்டேன் சொன்னா அவளை சபையை பிற்போட் கொண்டிருக்கிறோம். அதை கலந்து கொள்ள வேண்டாம் என்று நீங்க தீர்ப்பு வந்தா முடிவெடுத்திருக்கேன். ஒரு நபருக்காண்டி நாங்கள் நிப்பாட்ட இல்லாது நாங்க நடத்துறோம். சரிதானே? இதை
தற்காலிகமா நிப்பாட்ட சொல்லி இல்ல, சொல்லி நாலு பேர் சொல்றேன்னு சொன்னா நிப்பாட்டுதல் இல்லை. இப்ப யாராவது இதை பிற்பட சொல்லி சொன்னா அந்த பேரை நீங்க பதிவு செய்யுங்களேன். நீங்க போஸ்ட்மான் பண்ண கொண்டு நீதிமன்றம் சொல்லி இருந்தால் அதுக்கு அமையாது. போஸ்ட்போன் பண்ண இது அங்க போஸ்ட்மான் பண்ணி சொல்லி இந்த கூட்டம் பிள்ளைய ஆணையாளர் வழி நடத்தப்பட்டா நீங்க போய் வழக்க தொடருங்க. இது வந்து நாங்கள் இருக்கோம். சரி, நாங்கள் எங்களை கட்சியின் முடியும் உங்களை வந்திருக்கிறோம். வந்துட்டு நாங்கள் அந்த இந்த மக்களின் எதிர்க்காக நாங்கள் இந்த சபையோட ஒத்துழைத்து நாங்கள் செயல்பட தயாராக இருக்கிறோம். ரத்தினம் யோகநாதன் உறுப்பினர்கள் இரத்தினம் யோகநாதன் நீங்களாருக்கு அருணாச்சலம் கைதாபிள்ளை சுப்பிரமணியம் இதிகேசன் நடுநிலை கனகசபை கஜிதன் நான் நடுநிலை வைக்கிறேன்னு சொன்னா இதுல வந்து எனக்கு இந்த ஒரு உறுப்பினரை விட்டு இந்த இதுல செய்யறபடியா இதுல எனக்கு ஆட்சேபனை தெரிவிக்கிறேன். இதுல வந்து நடுநிலை வைக்கிறேன்னு சொன்னா அது ஒரு செயல்படுற அந்த குடும்பம் மூடப்படுது. அதற்கான நாங்கள் சொன்னபடியே நீங்கள் கவனத்தில் விட அதில் இந்த வாக்கெடுப்பு நடத்த வேண்டாம் சொல்றீங்க. அதை பேரை பதிவு செய்ய சொல்லி உங்களுக்கு நாங்கள் ஒரு உறுப்பினர்கள் சொல்லப்படுதோ அதை கூட இந்த கலைப்புற விஜயத்தை கூட உங்களுக்கு மினிஸ்டர் எழுதலாமே இருக்குன்னு சொன்னா அதை நான் வந்து நடுநிலை வைக்கிறேன். அருணாச்சலம் பாலமயூரன் நரேந்திரன் பிரகாஷ் வடிவேல் ஸ்ரீபிரகாஷ் ஜெயக்குமார் ஜெயபிரதாஸ் வடிவேல் ஸ்ரீபிரகாஷ் ஞானபிரகாசம் கிஷோர் வடிவேல் ஸ்ரீபிரகாஷ் வடிவேல் ஸ்ரீபிரகாஷ் முத்துலிங்கம் கோகுலராஜ் வடிவேல் ஸ்ரீபிரகாஷ் பவுலினா சுபோதினி தயாளராசன் குணரட்னம் பிரணவராசா மனோகரன் விஜயலட்சுமி சாரத பவானி சுந்தரலிங்கம் அருணாச்சலம் கைலாய பிள்ளை தேவராசா நிஷாந்தன் ஸ்ரீதர் நிலக்ஷன் கமலநாதன் நித்யகலா அது வடிவேல் ஸ்ரீபிரகாஷ் மற்றும் அருணாச்சலம் கைலாய பிள்ளை ஆகிய இருவரும் தலா 7 வாக்குகளை பெற்று சமநிலையில் இருக்கிறார். இதில் யாரை தெரிவு செய்வது என்பது தொடர்பாக இனி திருவுளச்சீட்டு மூலம் தவிசாளர் தெரிவு செய்யப்படும். விரும்புகின்றேன். அது மீடியாவாக இருக்கட்டும், இங்கு வருகை வந்திருக்கிறவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். இன்று 7க்கு 7 என்ற ஒரு நிலவரத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்தீர்கள். சமநிலையில் இந்த சபையில் சமனான வலுவில் 2 கட்சிகள் இருக்கின்றது. துரதிருஷ்டவசமாக எங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளர் உயர் நீதிமன்றத்தின் தடை காரணமாக யசோக்குமார் வருகை தர முடியவில்லை. அவருடைய வாக்கு எனக்குரிய வாக்கு. இதில் 8ஆக இருக்க வேண்டிய தமிழ் தேசிய கட்சி, எங்களுடைய தமிழ் தேசிய பேரவை, என்னுடைய அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய 8 வாக்கு இன்று 7ஆக்கப்பட்டுள்ளது. அதில் நிச்சயமாக வெற்றி பெற்ற வேட்பாளராக நான் என்னை மனதார ஏற்றுக்கொள்கின்றேன். எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு வாக்களித்த என்னுடைய கட்சி அங்கத்தவர்களுக்கு. துரதிருஷ்டவசமாக அவர் வரவில்லை. அவரை வராமல் இந்த சபையை நீங்கள் நடத்தக்கூடாது என்று சொன்னதும் இதற்காகத்தான். இப்போ ஒரு இக்கட்டான நிலையில நீங்கள் நிற்கின்றீர்கள் என்றது உங்களுக்கே மனச்சாட்சிக்கு விளங்கும்.
ஆகவே உண்மையில் இந்த சபை ஒத்திவைக்கப்பட்டு அவருக்குரிய தீர்ப்பு உயர் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட பின்புதான் இந்த சபை கூட்டப்பட வேண்டும் என்பது எங்கள் ஒவ்வொருவருடைய அணித்தரமான கோரிக்கை. ஜனநாயகத்தை நேசிக்கின்ற ஒவ்வொருவரும் அதை விரும்புவார்கள் என்பதும் அசைக்க முடியாத நம்பிக்கை. அதை மீறியும் நீங்கள் இதை நடத்தித்தான் முடிக்க வேண்டும் என்றால் இறைவன் மேல் பாரத்தை போட்டு இதை நிச்சயமாக நடத்தி முடிப்போம். நன்றி. ரெண்டு பேர்ட்ட பேரும் எழுதப்பட்டிருக்குது. வடிவேல் ஸ்ரீ பிரகாஷ், மற்றது வடிவேல் ஸ்ரீ கடவுளுக்கு நன்றி. நீதி நேர்மை கொண்டது. கர்மத்தின் வாழ்வாய் சூதுவாகவும் இறுதியில் கர்மனை வைக்கும். திருவிழாச்சீட்டின் அடிப்படையிலே வடிவேல் ஸ்ரீ பிரகாஷ் அவர்கள் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அவரை இந்த சாவகச்சேரி நகர சபையின் தவிசாளராக இத்தால் பிரகடனப்படுத்துகின்றேன். அவரை உரிய ஆசனத்தில் வந்து அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நீதி நிலைநாட்டப்பட்டது. எங்களுடைய கட்சிக்கு ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் மீண்டும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைகின்றேன். இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் இந்த 2வது தேர்வான உபதவிசாளர் தேர்வு மீண்டும் அதே பிரச்சனையை நாங்கள் முன்மொழிந்து பதிவிட விரும்புகின்றோம். நானும் ஒரு தவிசாளராக தெரிவு செய்யப்பட்ட பின்பு அதற்கு என்னுடைய ஆதரவையும் நான் தெரிவிக்கிறது அழகல்ல. உண்மையில் உபதவிசாளருடைய தெரிவை பின்போடுவதற்கு எனக்கு விருப்பம் உண்டு. எல்லோருடைய விருப்பமும் அதிகப்படியானது அதுவாகத்தான் இருக்கும். ஆனால் உள்ளூராட்சி ஆணையாளரின் வேண்டுதலுக்கு ஏற்ப அவருடைய முடிவுக்கு ஏற்ப இதை செய்வதன் என்று இருந்தால் நான் அதை ஆமோதித்து செய்ய முன்விளைகின்றேன். எங்களுடைய இந்த வாக்கெடுப்பை சுமூகமாக நடத்தின உள்ளூராட்சி ஆணையாளர், எங்களுடைய நகராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினர்கள் எல்லோருக்கும், மீடியா எல்லோருக்கும் நான் கூறிக்கொள்கிறேன். தெரிவு செய்த உபதவிசாளருக்கான தெரிவுக்கான வாக்கெடுப்பு பகிரங்கமானதா ரகசியமானதா என்பது பற்றிய தீர்மானம் எடுக்க வேண்டி இருக்கின்றது. அந்த கனக சபை கஜீதன், அருணாசலம் பாலமயூரன், நரேந்திரன் பிரகாஷ், ஜெயக்குமார் ஜெயபிரதாஸ், இதில் நீங்கள் உப தவிசாளர் ஒருவரை முன்மொழியுமாறு வழிமொழிந்தவர். அருணாசலம் பாலமயூரன். அருணாசலம் பாலமயூரன் முன்மொழிந்தவர். வழிமொழி கிஷோர், ரத்தினம் யோகநாதன், அருணாசலம் பாலமயூரன், சுப்பிரமணியம் நிதிகேசன், கனகசபை கஜீதன், அருணாசலம் பாலமயூரன், நரேந்திரன் பிரகாஷ், ஜெயக்குமார் ஜெயபிரதாஸ், ஞானப்பிரகாசம் கிஷோர், வடிவேல் ஸ்ரீ பிரகாஷ், முத்துலிங்கம் கோகுலதாஸ், ஞானப்பிரகாசம் கிஷோர், பவுலினா சுபோதிரி தயாளராசன்,
குணரட்னம் பிரணவராசா, ஞானப்பிரகாசம் கிஷோர், மனோகரன் விஜயலட்சுமி, சாரத பவானி சுந்தரலிங்கம், அருணாச்சலம் கைலாய பிள்ளை, தேவராசா நிஷாந்தன், ஸ்ரீதர் நிலக்ஷன், நடுநிலை. இதுவும் சம அடிப்படையில தான் வந்திருக்குது. 7 கிஷோர் 7. இதுவும் திருவிழாச்சீட்டி மூலம் தான் இந்த தெரிவு விடாம. தற்போது நடைபெற்ற சாவகச்சேரி நகராட்சி மன்றத்தின் உபதவிசாளராக திருவுளச்சீட்டின் மூலம் ஞானப்பிரகாசம் கிஷோர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். வாக்களித்த உறுப்பினர்கள், வாக்களிக்காத உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி. உண்மையிலே இன்றைக்கு ஒரு சில பேர் எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். சாவகச்சேரி நகரசபை எப்படியாவது அந்த நிலையாள கிடங்கு கிண்டியாவது இருக்கணும் என்ற ஒரு நிலப்பாட்டில் இந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் அப்படியான இக்கட்டுக்கு மத்தியில உண்மையா மக்கள் வழங்கின அந்த தேர்தலில் மக்கள் வழங்கின தீர்ப்புக்கு ஆணைக்க இணைந்த இந்த சபை நீதியாக இயற்கையால தெரிவு செய்யப்பட்டிருக்கு. எனவே நாங்கள் இந்த உறுப்பினர்களுடைய பாகுபாடு இல்லாமல் கட்சிகள் பேதம் இல்லாமல் நாங்கள் பணியாற்றுவோம் என்பதை கூறி இந்த தெரிவுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் கௌரவ அரசியல் பிரமுகர்கள், எங்களுடைய இந்த நகர சபையினுடைய செயலாளர் உள்ளிட்ட அவருடைய பணிக்குழுவினர், எமது திணைக்கள உத்தியோகத்தர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டம் இத்துடன் நிறைவடைகிறது. Ini kan